எல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம். அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம் எல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம். அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். நிகழ்ச்சியில் இன்று வாழையும் வளமையும் தொடர். இதில் வாழையில் ஒருங்கிணைந்த வாடல் நோயை கட்டுப்படுத்தும் முறைகள் உரை வழங்குகிறார் திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய பயிர் நோயியல் துறை முதன்மை விஞ்ஞானி முனைவர் ஆர் தங்கவேலு அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் கேட்கலாம். பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். முதலில் காமாட்சியக்கா, காமாட்சியக்கா. ஏன் பூங்குடி? ஒண்ணு இல்ல, இந்த எலிக்கு ஏன் வால் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? ஏன் எதுக்கு கேக்குற? இப்ப என்னாச்சு உனக்கு? சரி சரி, நானே சொல்றேன். எலி செத்து போச்சுன்னா தூக்கி போடத்தான். சிரிப்பு வரலையா உனக்கு? அப்பாடா, நீ சொன்ன ஜோக்க கேட்டு வயிறு வலிக்கு சிரிப்பு வருதுன்னு. சிரிப்பு வந்தா சிரிக்கா. சிரிப்பு வருதுன்னு சொல்லுவேன்னு நினைக்காத, வேலைய பாரு விறுவிறுன்னு. சரி சரிக்கா. ஆமா, இன்னைக்கு எங்கேயும் ஊர் சுத்த போலையா பூங்குடி? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்குக்கா? போன வாரந்தே போதாவூர் போனேன். இந்த வாரம்னால காட்டுல வேலைய முடிக்கலாம்னு இருந்தா ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேக்குறக்கா? ஏ பூங்குடி, இங்க பாரு. என்ன நீ பேசிக்கிட்டே வாழை மரத்தை தள்ளுற, தார ஊத்து ஊத்து பாக்குற, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? சும்மா பார்த்தேன்க்கா, வேற ஒண்ணுமில்ல. சரி பூங்குடி, ஒரு நிமிஷம் வண்டிய அந்த வயல்ல விட்டுட்டு வந்துடுறேன். மம்முட்டி எடுத்து பக்குவமா புடிச்சு அந்த வயல்ல இருக்கிற களையெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு. சரி சரிக்கா. அக்கா போயிட்டாங்களாட்டுக்கு. நமக்கு பாட்டு பாடுறது பிடிக்கும், பாடுவோம் அவங்க வர்ற வரைக்கும். ஓடுகிற தண்ணியில உரசி விட்டேன் சந்தனத்தை, சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சான் நெத்தியில. அப்பாடா, இங்கிட்டு போயிட்டு இப்படி வரத்துக்குள்ள பாட்டெல்லாம் தூக்கலா இருக்குது. ஏன் மச்சான் மேல ஒரே கவலையா பூங்குடி? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, இந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். அப்புறம் வெயில் வேற மண்டை பொழக்குது இல்ல. சரி சரி, கொஞ்சம் கலப்பு போகட்டுமேன்னு பாடுனேன். நீ என்னவோ நக்கல் பண்ற போக்கா. சரி பூங்குடி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்க்கா? உன் வயல்ல மட்டும் எப்பவும் வாழைத்தாரு நல்லா பெருசா கொலை தள்ளுது. கண்ணு வச்சிட்டியா? நீ மட்டும் நல்லா சம்பாதிக்கிற. பொறாமப்படாதக்கா. எப்பவும் என்ன மாதிரி 4 பக்கம் போய் வந்து பாக்கணும். அப்படியெல்லாம் போனதுனாலதான் இதெல்லாம் சாத்தியப்படுது. இல்லன்னா நடக்குமா? எப்ப பார்த்தாலும் நீ மட்டும்தான் எங்கவும் போற வர, என்னைய கூட்டிட்ட போற. வருத்தப்படாதக்கா. இப்ப கூட பாரேன், உன் வயல்ல வெடி நோய் வந்திருக்குது. நல்லா தெரியுது எனக்கு அத பாக்கும் போதே. அதனாலதான் முன்னமே அந்த வாழைத்தார உத்து உத்து பார்த்தேன். இத செய்யக்கா அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சேன். பூனை குறுக்க போயிடுச்சா? நீதான் வாழைய என்னமோ உத்து உத்து பாக்காத அப்படி இப்படி நீயே தெரியாம சொல்லிட்டேன். என் வாழை மரத்துல வந்திருக்கிறது வெடி நோயின்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன செய்யணும்னு கொஞ்சம் சொல்லு. நான் சொன்னா நீ அப்படியே கேட்டுறவா போற? இந்தாக்கா, இந்த செல்லப்புடி நான் சொல்ற ஆடியோவை பிளே பண்ணு. அதை எடுத்து கேளு, அதுவே உனக்கு போதுமானது. ஏன் பூங்குடி, வாழையில வர வாடல் நோய பத்தி வீடியோ எதுவும் போட்டிருக்கிறியா? அட இல்லக்கா, சும்மா நையுங்காத. திருச்சிராப்பள்ளியில போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் இருக்குன்னு சொன்னேன்ல. ஆமா, அங்க இருக்கிற முதன்மை விஞ்ஞானி முனைவர் ஆர் தங்கவேலு சார் பேசுறத கேளு. அதுதான் அந்த ஆடியோல இருக்கு. இப்போ வாழையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வாழை வந்துட்டு ஒரு முக்கியமான பயிர், பணத்தை அள்ளித்தரக்கூடிய பயிர். ஒரு ஏக்கர் நிலத்துல வந்துட்டு சராசரியாக 4 to 5 லட்சம் வரை லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு பணப்பயிர். இந்த மாதிரியான நல்ல ஒரு பணப்பயிரில் நிறைய பூச்சி நோய்கள் தாக்கம் அதிகமாக இருப்பதனால் அதிக அளவிற்கு விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். இதற்கு தீர்வுகள் இருக்கின்றது. ஆனால் அந்த தீர்வுகளை செய்வதில் வாழை விவசாயிகள் சிரமப்படுகிறார்கள். இதை நல்ல அளவில் புரிந்து கொண்டு நாம் சாகுபடி செய்தோமானால் பூச்சி நோயிலிருந்து விடுபட்டு நல்ல மகசூலை எடுத்து நல்ல லாபத்தை நாம் பெறலாம். வாழையில எடுத்துக்கிட்டோம்னா பூச்சி நோயில வந்துட்டு முக்கியமா கருதப்படுறது வாடல் நோய். வாடல் நோயின்றது என்னன்னா, இது ஒரு பூஞ்சானத்தினால, அதாவது மண்ணிலேயே வாழக்கூடிய ஒரு பூஞ்சானத்தினால வரக்கூடிய நோய். இதற்கு வெடிவாழைன்னு சொல்லுவான்.
மண்ணில் இருக்கக்கூடிய இந்த பூஞ்சானமானது ஒரு தடவை உங்க நிலத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா பல வருடங்களுக்கு, ஈவன் 50 இருந்து 100 வருடங்களுக்கு அது அந்த நிலத்திலேயே இருக்கும். அது போகவே போகாது. கட்டுப்பாடு முறைகளை கடைபிடிச்சீங்கன்னா அதனுடைய எண்ணிக்கை குறையுமே ஒழிய, தாக்கம் குறையுமே ஒழிய, ஆனால் அதை முழுவதுமாக நீக்க முடியாது. அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இந்த நோயை கையாளணும். நோய் வந்ததுன்னா என்ன ஆகும், ஏன் நம்ம பயப்படுறோம் அப்படின்னா, இந்த நோய் வந்த மரம் இறந்து போயிடும், அல்லது தார் வந்தா கூட அந்த தார் நம்ம விற்க முடியாது. அதனாலதான் நம்ம ரொம்ப பயப்படுறோம். அதே சமயத்துல ஒரு மரத்துக்கு வந்துச்சுன்னா அது ஒவ்வொரு வருஷமும் நீங்க அதை சரியா பாதுகாப்பு முறையில கடைபிடிக்கலைன்னா எல்லா மரத்துக்குமே அது பரவ ஆரம்பிச்சிடும். முதல்ல 25 மரம் போகும், அப்புறம் 100 மரம் போகும், அப்புறம் 500 மரம் போகும், அப்புறம் 1000 மரம் போகும். வாழையே அந்த நிலத்துல சாகுபடி செய்ய முடியாது. அப்போ உங்க சந்ததியினருக்கு அந்த நிலத்தை விட்டுட்டு போனீங்கன்னா அவங்களும் அந்த வாழையை அந்த நிலத்துல சாகுபடி செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நோய், மற்ற நோயாவது நீங்க மருந்து தெளிச்சோ அல்லது மற்ற நடைமுறைகளை கடைபிடிச்சோ நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா இந்த வாடல் நோயை நீங்க ஒரு தடவை நீங்க உங்க நிலத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா கட்டுப்படுத்துவது மிக மிக கடினம். ஆகையால தயவு செய்து நான் சொல்லக்கூடிய கட்டுப்படுத்தும் முறைகளை கடைபிடிச்சு உங்க நிலத்துல ஏற்கனவே வந்துருந்துச்சுன்னா குறைக்க பாருங்க, வரலன்னா அதை வராம தடுக்க பாருங்க. இதுக்கு பேர் வெடிவாளைன்னு கூட சொல்லலாம். இந்த நோய் எந்தெந்த ரகத்தை தாக்குது அப்படின்னா, சாகுபடி செய்யக்கூடிய எல்லா ரகத்தையும் தாக்கும். மற்ற மாநிலத்துல பாத்தீங்கன்னா செவ்வாழை கூட சமயத்துல பாதிப்புக்குள்ளாகும், ஆனா நேந்திரன் பாதிப்புக்குள்ளாகிறது இல்ல. இப்ப தேனியில பாத்தீங்கன்னா வாடல் நோய் அதிகமா இருந்தது, 2005 இருந்து அதிகமா இருந்தது. ஆனா அதுக்கு பின்னாடி சில பேர் கிரேப்ஸ் அதுக்கு போயிட்டாங்க, சில பேர் வேற ரகம் நேந்திரன் செவ்வாழை அது மாதிரி போயிட்டாங்க. இப்ப அதை தாக்குறது கிடையாது இங்க தமிழ்நாட்டுல. பட் அதையும் நீங்க தொடர்ந்து பயிர் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப அதுவும் கூட இந்த வடிவேலைக்கு உட்படும். ஆகையால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நோயை பொறுத்தவரை. இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இலைகள் கன்று நடவு செய்த 4 அல்லது 5 மாதங்கள் கழித்து அடி இலையிலிருந்து மேல் நோக்கி, மரத்தினுடைய மேல் நோக்கி இலைகள் அனைத்தும் மஞ்சளாக மாறும். அப்புறம் உச்சி இலை ரொம்ப சின்னதா இருக்கும், வெளிரிய தோட்டத்தோட காணப்படும். அதாவது பச்சையா இருக்காது, வெளுத்து போய் இருக்கும். இதுதான் இலையில உள்ள அறிகுறிகள். இது மத்த நோயிலும் கூட வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. அதாவது என்ன பாத்தீங்கன்னா, இப்ப தண்டு துளைப்பான் இருக்கு அப்படின்னா அப்பவும் கூட இந்த இலைகள் மஞ்சளா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா பொட்டாஸ் அதிகமா போடலன்னு வச்சுங்க, தண்ணி மழை பெய்யுது, தண்ணி தேங்குது, அப்புறம் வடிஞ்சு போயிடுது. அந்த சமயத்துல இலைகள் ஆரஞ்சு நிறத்துல இருக்கும். அதை நீங்க வாடல் நோயின்னு எடுத்துக்கிற கூடாது. அது பொட்டாஸ்னால வரக்கூடியது. அப்போ நீங்க இலை மஞ்சள் ஆச்சுன்னா உடனே வெடிவாலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்ப சப்போஸ் ஒரு நிலத்துல வச்சிருக்கீங்க, 1 ஏக்கர் வாழை போட்டிருக்கீங்க, அனைத்து வாழைகளையும் மஞ்சள் நிறமா அடி இலைகள் மாறுது அப்படின்னா அது வாடல் நோயா இருக்காது, அது பொட்டாஸ் ஒரு பற்றாக்குறையா இருக்கும். ஆனா ஒரு சில இடத்துல இருக்கு, சுழிவா மஞ்சளா வருது, மற்ற மரத்துல அடி இலைகள் பச்சையா இருக்குன்னா அது வாடல் நோயா கூட இருக்கலாம். இது இலையில இந்த வாடல் நோயுடைய அறிகுறிகளை பாக்குறதுன்னு பத்தி சொன்னேன் நானு. 2வது அறிகுறிகள், முக்கியமான அறிகுறிகள் என்னன்னா, தண்டுல நீளவாக்குல வெடிப்புகள் இருக்கும். அதாவது ஒரு அடி 2 அடிக்கு கீழே மண்ணுல இருந்து 1 இருந்து 3 அடி வரைக்கும் நீங்க தண்டு முழுவதும் கூட சமயத்துல வெடிப்புகள் இருக்கும். இந்த வெடிப்புகள் இருந்தா நீங்க இது வாடல் நோய் தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாம். பிறகு அடுத்த அறிகுறிகள் என்னன்னா, இந்த பாதிக்கப்பட்ட மரத்தினுடைய கிழங்க நீங்க தோண்டி குறுக்காக வெட்டி பாத்தீங்கன்னா மரமறையா உங்களுக்கு திட்டுகளா காணப்படும். வெடிவாலை இல்லாத மரத்துல பாத்தீங்கன்னா கிழங்கினுடைய குறுக்க வெட்டி பார்த்து அந்த திசுக்களை பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும். ஆனா இதுல மரமறையா இருக்கும், கருப்பு நிறத்துல இருக்கும், மஞ்சள் நிறத்துல இருக்கும், அல்லது கருஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும். இப்படி வேற வேற கலர்ல இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக 100% இது வாடல் நோயை தாக்கிய மரமாகத்தான் இருக்க வேண்டும். இது முக்கியமான அறிகுறிகள் நான் சொன்னேன். எப்படி பரவுது, இந்த பரவுறதை தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க ஈஸியா தடுத்துடலாம். முக்கியமாக மண்ணின் மூலமாக பரவுகிறது. ஏன்னா மண்ணுல தான் இருக்குது. பாதிக்கப்பட்ட நிலத்தை டிராக்டர் வச்சு உழுகுறீங்க, அந்த டிராக்டர்ல மண் ஓட்டுது, அல்லது ஒரு மண் வெட்டியை எடுத்துட்டு போய் வேலை செய்றீங்க, அதுல வேலை செய்யறப்ப மண் ஓட்டுது, வேற நிலத்துக்கு போறீங்க, மண் வெட்டியை கழுவாம எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அங்க போய் வேலை பார்த்தீங்கன்னா அங்க பரவும். டிராக்டர் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட நிலத்துல உழுகுறீங்க, அதை வேற நிலத்துக்கு கொண்டு போய் நீங்க உழுதுனாலும் அந்த மண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கிறது அந்த நிலத்துக்கு போச்சுன்னா அங்கேயும் பரவும். அது மாதிரி நீங்க நடக்கிறீங்க, போறீங்க, வர்றீங்க, கால்நடைகள் நடக்குது, அதுல மண் ஓட்டினாலும் அது மாதிரி போகும். இது மாதிரி இதுல மண்ணின் மூலமாக பரவுகிறது. 2வது எப்படி பரவுதுன்னா, தண்ணி மூலமா பரவுது. இப்போ ஒரு ஆத்துல இருந்து தண்ணி வருது, வாய்க்கால் மூலமா பாய்ச்சறீங்க, அப்படியே பாய்ச்சறீங்க, பாதிக்கப்பட்ட நிலத்துல இருந்து இன்னொரு நிலத்துக்கு திறந்து விடுறீங்க. அந்த தண்ணியை அதிகமானாலோ அல்லது தண்ணி பாய்ச்சினீங்கனாலோ அந்த தண்ணி ஒரு நிலத்துல இருந்து இன்னொரு நிலத்துக்கு போறப்ப கூட அந்த தண்ணி மூலமாகவும் அந்த நோய் பரவுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்க அப்படின்னா, தண்டு துளைப்பான் இருந்ததுனாலும் கூட பரவும். தண்டு துளைப்பான் ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு அது போறப்ப கூட அது இந்த நோயை எடுத்துட்டு போகும்.
அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மண்ணுல வந்துட்டு நூற்புழுன்னு இருக்குது. அது வந்து ரூட் நாட் அண்ட் ரூட் லீசன் சொல்லுவோம். வேர் முடிச்சு நூற்புழு, வேர்க்காய நூற்புழுன்னு சொல்லுவோம். இந்த நோய் வந்துட்டு அதிகமா வந்து வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. இது எப்படி உள்ள நுழையுதுன்னா காயங்கள் மூலமாக. இப்ப நூற்புழு வந்துட்டு வேற வந்து சாப்பிடுது அப்படின்னா அதுல வந்து காயம் ஏற்படும், அது மூலமா பரவும். அதே சமயத்துல வந்து வேர்லயே வந்துட்டு நேச்சுரல் ஓப்பனிங் சொல்லக்கூடிய இயற்கையிலேயே இருக்கக்கூடிய அந்த துளை வழியாக இது வந்துட்டு மண்ணில் இருக்கக்கூடிய இந்த பூஞ்சனை வந்து வேருக்குள்ள நுழைஞ்சு அப்புறம் கிழங்குக்குள்ள போய் அப்புறம் கிழங்குல இருந்து தண்டுக்கு போய் இது மாதிரி பரவி நோயை உண்டு பண்ணும். வாடல் நோய் நமக்கு வந்து ஏன் செத்து போயுது அப்படின்னா உள்ள நுழையக்கூடிய பூஞ்சனமானது சில கெமிக்கலை வந்துட்டு அங்க வந்துட்டு உண்டு பண்ணுது. கெமிக்கலை உண்டு பண்றதுன்னா ஒரு டாக்ஸின்ஸ் சொல்லுவோம் அல்லது என்சைம்ஸ் சொல்லுவோம். அது வந்து சுரக்கிறதுனால அது வந்து செல்ஸ் எல்லாம் அழிச்சிடுது. அது அழிக்கிறதுனால மரம் வந்து பட்டு போயிடுது. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா நிறைய அந்த தண்ணி கடத்தக்கூடிய திசுக்கள்ல இந்த பூஞ்சனை அதிகமா இருக்கப்போ தண்ணி வந்து கீழே இருந்து மேல வந்து மேல் நோக்கி நகராம செஞ்சு விடுது. மைசிலியம் ஹைப்பேன்னு சொல்லுவோம், மைசிலியம் சொல்லுவோம், ஸ்போர்ஸ் சொல்லுவோம். இந்த பூஞ்சனத்தினுடைய அனைத்து திசுக்களும் வந்துட்டு நீரை கடத்தக்கூடிய திசுக்கள்ல வந்து அதிகமா இருக்கிறதுனால மேற்கொண்டு வந்துட்டு தண்ணி வந்துட்டு கீழே இருந்து மேல போகாம செய்யுது. அதனாலயும் இந்த வாடல் நோய் வந்துட்டு வருது. இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன்னா அறிகுறிகள் எப்படின்னு சொன்னேன், எப்படி பரவுதுன்னு சொன்னேன், தண்ணி மூலமா மண்ணு மூலமா பரவுதுன்னு சொன்னேன். எப்ப அதிகமாகும்னா இந்த வேர்ப்புல அதிகமா இருக்கிறப்ப தண்டு துளைப்பான், கிழங்கு துளைப்பான், இந்த வண்டுகள் எல்லாம் கட்டுப்படுத்தாம விட்டோம்னா அப்போ வந்துட்டு இந்த நோயினுடைய தாக்கங்கள் வந்து அதிகமாகும். எந்தெந்த ரகத்தை தாக்கும்னு சொன்னேன், எல்லா ரகத்தையும் தாக்கும். அதே சமயத்தில் நேந்திரன் மற்றும் செவ்வாழை இந்த ரெண்டையும் வந்து அதிகமா தாக்காது. ஒரு சில இடத்துல வந்துட்டு பூவனும் கூட ரெசிஸ்டண்டா இருக்கு. ஆனா சில சமயத்துல பீகார் போன்ற மாநிலங்கள்ல இங்க திருச்சியில ஒரு சில இடத்துல நாங்க வந்துட்டு இந்த வாடலினுடைய அறிகுறிகளை பார்த்திருக்கோம் பூவன்ல. ஆனா நிறைய இடத்துல வந்து பூவன் வந்துட்டு அதிகமா பாதிக்கப்படுறது இல்ல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படி கட்டுப்படுத்துறது, இப்ப சொன்னதெல்லாம் நீங்க நினைவு வச்சீங்கன்னா ஈஸியா கட்டுப்படுத்தலாம். என்ன சொன்னேன், மண்ணு மூலமா பரவக்கூடியதுன்னு சொன்னேன் நான். அப்போ நீங்க வந்து ஒரு டிராக்டரையோ அல்லது வந்து மண் வெட்டியோ அதெல்லாம் யூஸ் பண்றீங்க, கடப்பாறை அதெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா கழுவிட்டு அடுத்த நிலத்துக்கு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தண்ணியை வந்துட்டு நீங்க வந்து பிளட் இரிகேஷன் சொல்லுவோம். அதாவது பாத்தி பாசனம், சொட்டு நீர் பாசனம் இல்லாத எல்லா பாசனம் மூலமாவும் இந்த தண்ணி மூலமா வந்து பரவக்கூடிய சான்ஸ் இருக்கு. அப்போ நீங்க சொட்டு நீர் பாசனம் போட்டீங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து தடுக்கலாம். மற்றபடி நீங்க மொத்தமாவே ஒரு நிலத்துல பாய்ச்சிங்க அப்படின்னா தண்ணி தேங்குறப்போ உங்களுக்கு வந்து அந்த வேர்ல வந்துட்டு காயங்கள் ஏற்படும். ஒரு நாள் 2 நாள் தண்ணி தேங்கிச்சுன்னா காயங்கள் ஏற்படும். அதன் மூலமா கூட இந்த பூஞ்சனம் பரவக்கூடிய சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி பரவக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு வந்து பிளட் இரிகேஷன் சொல்லக்கூடிய மொத்தமா பாய்ச்சக்கூடிய அந்த தன்மை இருக்கு. அப்போ ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு பரவக்கூடிய சான்ஸ் இருக்கு. அப்போ தண்ணி பாய்ச்சுற முறையை வந்துட்டு நீங்க வந்து மாத்தணும். சொட்டு நீர் பாசனத்துக்கு மாத்தினீங்கன்னா ரொம்ப நல்லது, நோய் பரவாது. அதே சமயத்துல தண்ணியை மிச்சப்படுத்தலாம். தேவைப்படுறப்ப நீங்க வந்துட்டு தண்ணியை கொடுக்கலாம். பிளட் இரிகேஷன்ல மொத்தமா கொடுக்குறீங்க, அப்புறம் மொத்தமா இல்லாம இருக்கிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. அப்போ நீங்க வந்து எல்லாரும் வந்து இந்த சொட்டு நீர் பாசனத்தை கடைபிடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. மகசூலும் அதிகரிக்கும். சொட்டு நீர் பாசனத்துல நீங்க உரமும் இந்த சொட்டு நீர் பாசனத்துல கொடுக்கலாம். நிறைய வந்து நன்மைகள் இருக்கு சொட்டு நீர் பாசனத்தினால. அப்போ வந்து நீங்க இந்த மண்ணு மூலமாகவோ தண்ணி மூலமாக பரவக்கூடிய இந்த பூஞ்சனத்தை வந்து கட்டுப்படுத்தலாம். இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நம்ம வந்து வர்றதை வந்து தடுக்கலாம். அதே மாதிரி என்னன்னா இன்னொரு பரவு முறை கிழங்குகள் மூலமாக பாதிக்கப்பட்ட மரத்திலிருந்து நடவிற்கு பக்கக்கன்றுகளை தேர்வு செய்தால் அந்த பக்கக்கன்றுகளை வந்து அறிகுறிகள் இல்லைனாலும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது அது உள்ள இருக்கிறது. அந்த பக்கக்கன்று மூலமாக கூட இது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடிய சான்ஸ் இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா நோய் பாதிக்காத மரத்துல இருந்து நீங்க பக்கக்கண்ணை எடுத்து நடவு செய்யறதுக்கு பழகணும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா தார் வெட்டுறதுக்கு முன்னாடியே போய் அந்த நிலத்துல வந்து இது மாதிரி அறிகுறிகள் இருக்குதா இல்லையான்னு பார்த்து அது மாதிரி இல்லாத அந்த நிலத்துல இருந்தோ அல்லது மரத்துல இருந்தோ பக்கக்கண்ணு எடுக்க பழகிக்கணும். ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து ஈஸியா இதை வந்து கடைப்பிடிக்கலாம். இது வந்து ரூபா இல்லாம கடைப்பிடிக்கக்கூடிய வழிகள் தான் அது. அப்போ நீங்க எப்படியும் கண்ணு எடுக்கணும், அது பாதிக்கப்படாத மரத்துல இருந்து எடுக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்றேன் நான். அப்ப அதுல இருந்து எடுத்துட்டு வந்தாலும் சில சமயத்துல இருக்கக்கூடிய சான்ஸ் கூட இருக்குது. பாதிக்கப்படாத வெடிவாழை இல்லாத மரத்துல இருந்து நீங்க கண்ணு எடுத்தா கூட சில சமயத்துல வந்துட்டு தெரியாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கண்ணை எடுத்துட்டு வந்த உடனே மேற்தோலை சீவி நீங்க வந்து கார்பன் டாசியம் மருந்துல வந்து 1 to 2 கிராம் முடிஞ்சிச்சுன்னா கூட கூட போடலாம். 5 கிராம் போடலாம், 10 கிராம் கூட போடலாம் 1 லிட்டர் தண்ணிக்கு. அப்போ குறைஞ்சது 1 to 2 கிராம் இந்த பெவிஸ்டின் மருந்து அல்லது கார்பன் டாசியம் மருந்து எல்லாம் ஒண்ணுதான். கெமிக்கல் நேம் வந்து கார்பன் டாசியம், ட்ரேட் நேம் வந்து பெவிஸ்டின். நல்ல மருந்து. அந்த மருந்துல வந்து நீங்க வந்து 1 கிராம் 1 லிட்டர் தண்ணின்ற அளவுல அல்லது 2 கிராம் 1 லிட்டர் தண்ணின்ற அளவுல கலந்து அதை வந்து ஒரு ட்ரம்ல நிறைய 10 லிட்டர் 20 லிட்டர் 50 லிட்டர்ல கலந்து நீங்க வந்து இந்த வெட்டினோன்ன மேற்பகுதி இந்த கிழங்கினுடைய வேறு மற்றும் மேற்தொலை லைட்டா பதமான கத்தியை வச்சு சீவிட்டு உடனே வந்துட்டு அதுல வந்து மூழ்க போடணும். அது வந்து நனைக்கணும்.
எப்படி நினைக்கணும்னா சும்மா நேமுக்கு பேரளவுக்கு நினைக்க கூடாது. அரை மணி நேரமாவது அது மூழ்கி இருக்கணும். மூழ்கி இருந்தா தான் இது எஃபெக்ட், இல்லைன்னா எஃபெக்ட் இல்லை. அப்போ அது மாதிரி பண்ணணும். அது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அந்த கிழங்கு மூலம் பரவக்கூடிய நோயை தடுக்கலாம். இன்னொன்னு வந்து இந்த நடவக்கூடிய நிலம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நோய் பாதிப்பு இல்லாத நிலமா தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுத்து நடவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை இருக்காது. சப்போஸ் எல்லா நிலமுமே வெடிவாழை வந்துருச்சு அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணணும், வாழை நடவு செய்து தார் வெட்டின பின்னாடி என்ன பண்ணணும்னா தொடர்ந்து வாழையை 2வதோ அல்லது மரதாம்பு விடக்கூடாது, அல்லது வேற வாழையை பயிர் செய்யக்கூடாது. அது போல என்ன பண்ணணும்னா நெல்லுக்கு போயிடலாம். நெல் இல்லைன்னா வெங்காயம், இந்த ரெண்டும் நீங்க சாகுபடி செஞ்சீங்க அப்படின்னா நோயினுடைய தன்மையை வந்து குறைக்கலாம். அப்போ நெல்லுன்றது ரொம்ப நல்லது. காரணம் என்னன்னா நெல்லு நடவு செய்யறப்ப தண்ணி தேங்கி இருக்கும். அந்த தண்ணி ரொம்ப நேரம் தேங்கிச்சுன்னா 4 நாள் 5 நாளைக்கு தேங்கிச்சுன்னா நோய் அதிகமாகும். ஆனா நெல் நடவு செய்யறப்ப 3 மாசம் 4 மாசம் நம்ம தண்ணி பாய்ச்சறதுனால இந்த நோயினுடைய தீவிரம் வந்து ரொம்ப குறைஞ்சிருது. நோய் உண்டு பண்ணக்கூடிய காரணிகளினுடைய எண்ணிக்கை வந்து அதிக அளவுல குறையுது. எல்லாமே போயிடாது, அதிக அளவுல குறையறதுனால நெல்லு போட்டு அடுத்த வருஷம் நீங்க வாழைக்கு போனீங்கன்னா அந்த முதல் வருஷத்துல அதிகமா நோய் இருக்காது. சும்மா ஒரு 2-3 வாழையில 10 வாழையில தான் வரும். அப்படியே வந்தா கூட வராது. ஏன்னா களிமண் தரையில சுத்தமாவே வராது. மண் வந்து ரொம்ப செம்மண்லயோ அல்லது மணல் கலந்த மண் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு தாக்கம் கொஞ்சம் கூடுமே ஒழிய நார்மலா வந்துட்டு நெல் நடவு செய்யக்கூடிய நம்ம திருச்சி மாவட்டத்துல மற்ற மாவட்டத்துல இருக்க மாதிரி மண் இருந்ததுன்னா சுத்தமா முதல் வருடத்தில் வராது. 2வது இடத்துல கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். சோ அதனால நான் என்ன சொல்ல வர்றேன்னா கிராப் ரொட்டேஷன், பயிர் சுழற்சி முறையை கண்டிப்பாக எல்லா கிராப்புக்கும் சொல்றேன். நான் வந்து இந்த பனானாக்கு மட்டும் சொல்லல. உங்களுடைய நிலம் வந்துட்டு சாயில் ஹெல்த்னு சொல்லக்கூடிய அந்த நம்ம எப்படி ஹெல்த்துக்கு என்னென்னலாம் பண்றோம், நடைப்பயிற்சி பண்றோம், யோகா பண்றோம், மெடிடேஷன் பண்றோம், சாப்பாடு உணவு முறைகளை கடைபிடிக்கிறோம், நமக்கு வந்து பண்றோம். அதே சமயத்துல நம்மள வாழ வைக்கக்கூடிய அந்த மண்ணுக்கு வந்து நம்ம செய்யறோமா அப்படின்றத முதல்ல பார்க்கணும். நம்ம சுயநலமா இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கும் வந்துட்டு அவங்களும் அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய உணவை தான் சாப்பிடுறாங்க. அப்ப அவங்களுக்கும் சாப்பாடு நம்ம போட்டாகணும், நம்மளும் வாழ்ந்தாகணும். அப்படின்றப்போ நம்மளை விட மண்ணை வந்து ரொம்ப நல்லா பார்க்கணும். அப்ப பாக்குறதுக்கு வந்து பயிர் சுழற்சி முறைகளை கடைபிடிக்கணும். கண்டிப்பாக மண்ணை வந்துட்டு நோய் உள்ள மண்ணா நம்ம வச்சிருக்க கூடாது. பயிர் சுழற்சி முறையை கடைபிடிக்கணும். கண்ணை வந்து எடுத்து நடுறப்ப நல்ல கண்ணை நடணும். அதுல வந்து அப்படியே இது பண்ணா கூட பெவிஷன்ல கண்டிப்பாக நினைச்சு நடவு செய்யணும். ஏன் பூங்குடி, எனக்கா? நான் கேட்ட உடனே சார் பேசுனதை எடுத்து போட்டு காட்டினியே நீயே, அங்க எப்ப நீ போன? அதான் போன வாரமே போனேன்னு முன்னமே சொன்னேன்ல. சும்மா நடுவுல பேசாதக்கா. எமோஷன் ஆகாத பூங்குடி. வாடல் நோயோட அறிகுறி எப்படி இருக்கும், அது எப்படி பரவும், அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு எல்லாம் தெளிவா தங்கவேலு சாரு சொன்னாரு. ஆனா நான் இயற்கை முறையில பண்ணலாம்னு இருக்கிறேன். தொழு உரம் போடுறத பத்தி எல்லாம் ஒண்ணுமே சொல்லலையே சாரு. ஏக்கா நீ அமைதியா சார் சொல்றத மட்டும் கேளு. இயற்கை உரம் வயலுக்கு கொடுக்கறத பத்தியும் இப்ப பேசுவாரு. குறுக்கா பேசாத, சரியா? பூங்குடி, ஒன்னே ஒண்ணு. என்னக்கா? இந்த பசுந்தாள் உரம் போடணும் அப்படின்னு இந்த இயற்கை ஆர்வலர்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல, அத பத்தியும் தாக்கா பேசுவாரு. அதுக்கடுத்து வந்துட்டு நிறைய வெர்மி கம்போஸ்ட், இந்த ஆர்கானிக் சார்ந்த இதை வந்து, அதாவது மண்ணுனா மண்ணுன்னு நினைக்க கூடாது. மண்ணா இருக்க அப்படின்னு சொல்றது வந்து தப்பு. காரணம் என்னன்னா மண்ணுல தான் ஏகப்பட்ட நுண்ணுயிர்கள் இருக்கிறது. நம்ம வயிற்றுல வந்துட்டு பாத்தீங்கன்னா வித்தவுட் மைக்ரோப்ஸ் வந்து நோ லைஃப் ஆன் தி எர்த் அப்படின்ற மாதிரி. அதாவது மைக்ரோப்ஸ் இல்லைன்னா எந்த உயிருமே கிடையாது, நம்ம வாழவே முடியாது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்துட்டு நல்ல முறையில நமக்கு பயன்பட வைக்கக்கூடியதே மைக்ரோப்ஸ் தான். மைக்ரோப்ஸ் நல்லதும் செய்யக்கூடியது இருக்கு, கெட்டதும் செய்யக்கூடியது இருக்கு. அப்போ வந்து இப்ப தயிர் சாப்பிட்றோம் அப்படின்னா தயிர்ல நிறைய நல்ல நன்மை தரக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்துட்டு நம்ம வயிறு ஒழுங்கா இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு மண்ணுல வந்து நியூட்ரியன்ஸ்னா சத்துக்களை எடுத்து தரக்கூடியதோ அல்லது கரைக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியதோ, அது மாதிரி அதெல்லாம் வந்து பயன்படக்கூடியது இந்த மைக்ரோப்ஸ் தான். அப்போ மைக்ரோப்ஸ் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வந்து பயிரே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப இந்த மைக்ரோப்ஸுக்கு உணவு கொடுக்கணுமா இல்லையா? அது என்ன பண்ணும்? அதுக்கு என்ன உணவு? இந்த ஆர்கானிக் குப்பை. அந்த குப்பையில வந்துட்டு நீங்க வந்து மக்கின குப்பையா போடணும். இப்ப வந்து அரிசியை நம்ம சாப்பிட சொன்னா சாப்பிட முடியுமா? வயிற்று வலிக்கும். சமைச்சு சாப்பிடறோமா இல்லையா? சமைச்சு சாப்பிட்டா தான் நமக்கு வந்து நல்லது. குப்பையும் கூட அதே மாதிரிதான். நீங்க அப்படியே வந்துட்டு சாணத்தை மாடு போடுது அப்படின்னு எடுத்து கொண்டு போய் போடக்கூடாது. அது வந்து தீங்கு, அது நுண்ணுயிருக்கு தீங்கு விளைவிக்கும். அதனால வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 3 மாசமோ 2 மாசமோ மக்க வச்சு நீங்க வந்து நிலத்துல போட்டீங்கன்னா தான் அதுல இருந்து நீங்க வந்து இந்த நுண்ணுயிர்களை வந்து மக்கிய அந்த குப்பையை வந்து யூஸ் பண்ணி அது மல்டிப்ளை ஆகி அது வந்து நம்ம நடக்கூடிய பயிருக்கு வந்து உதவு செய்யும். என்ன சொல்ல வர்றேன்னா மக்கிய குப்பைகளை வந்து போடணும், இலதலைகளை போடணும். இதெல்லாம் போடுறப்போ முந்தி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி பண்ணதுனால உரமே போடலைனாலும் கூட நல்ல மகசூல் எடுத்தாங்க, குவாலிட்டியா எடுத்தாங்க. ஆனா இப்போ வந்துட்டு உரத்தை மட்டும் போட்டுட்டு விட்டுறோம்.
முக்கியமானதை விட்டுறோம் நம்ம. அப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும்னா சமபங்கு இன்ஆர்கானிக் உரம் யூரியா பொட்டாஸ் சூப்பர் போடுறீங்க அப்படின்னா அது சமபங்கு வந்துட்டு வெர்மி கம்போஸ்ட், மற்றபடி மக்கிய குப்பைகள், கம்போஸ்ட், இந்த சுகர்கேன் இண்டஸ்ட்ரி கரும்பு ஆலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மூட 150 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. நல்ல கம்போஸ்ட் கிடைக்குது. அந்த மாதிரி வாங்கி போடலாம். நீங்களே கூட உற்பத்தி பண்ணலாம். நீங்க வந்தீங்கன்னா இங்க ஆலையாச்சு வந்தீங்கன்னா நாங்கெல்லாம் வச்சிருக்கிறோம் வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம் வச்சிருக்கோம். அந்த மண்புழு உரத்தெல்லாம் எப்படி பண்றதுன்னு கூட நாங்க வந்து செஞ்சு காட்டலாம். சோ அதெல்லாம் வந்துட்டு கத்துக்கிட்டு நீங்க வந்து மண்புழு உரம் வந்து போடணும். இயற்கை சார்ந்த உரங்களை வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா மண்ணுக்கு நல்லது. ஆனா நான் அதிக மகசூல் எடுக்கக்கூடியவங்க வந்து அதை மட்டும் போட்டு விட்டுறக்கூடாது. இன்ஆர்கானிக் உரமும் போடலாம். யூரியா பொட்டாஸ் சூப்பர் வந்து குறைச்ச அளவுல ஒரு பாதி அளவுக்கு வந்து போடலாம். இயற்கை உரங்கள் போடுறப்ப இது மாதிரி வந்து போடணும். இது மாதிரி போடுறப்போ வாடல் நோயுடைய தாக்கங்கள் வந்து குறையும். அப்புறம் வந்து அடுத்தது முக்கியமானது என்னன்னா 10-15 வருடமாக வந்துட்டு இந்த வாடல் நோயில வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி உலக அளவுல வந்துட்டு எதிர் உயிர்கொல்லியை நம்ம தேசிய வாழையாட்சி மையம் தான் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த வெடிவாழைக்கு வந்து எஃபெக்டிவான இதை வந்து யாருமே கண்டுபிடிக்கல. ஆனா தேசிய வாழையாட்சி மையம் வந்து எதிர் உயிர்கொல்லியை கண்டுபிடிச்சிருக்கு. இந்த எதிர் உயிர்கொல்லியை வந்துட்டு நீங்க வந்து ஒரு 4 அல்லது 5 தடவை இந்த வாழை மரத்துல வந்து வச்சீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து வைக்கணும். இது வந்து கெமிக்கல் கிடையாது. சித்தா ஆயுர்வேதிக் மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லா சரியாயிடுது சித்தா ஆயுர்வேதிக்ல. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த நோயினுடைய தாக்கம் வந்து இல்லாம ஆயிடுது. நாங்க நிறைய டெஸ்ட் பண்ணிருக்கோம். இங்கேயே திருச்சியில நிறைய டெஸ்ட் பண்ணிருக்கோம். விவசாயிகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அதை உபயோகிச்சு. அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு அது மாதிரி உபயோகிக்கலாம். அது வந்துட்டு கிலோ வந்துட்டு 150 ரூபாய்க்கு வித்தா கூட நீங்க வந்து ஒரு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி அல்லது ஆர்கனைசேஷன் எல்லாம் ஒரு 10-50 ஃபார்மர்ஸ் சேர்ந்து 1 லட்சம் ரூபாய்க்கு 2 லட்சம் ரூபாய்க்கு லைசன்ஸ் வாங்கி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிலோவே வந்துட்டு 5 ரூபா 10 ரூபா கூட வராது. அந்த மாதிரி நீங்க வந்து நீங்களே கூட எங்களுடைய தொழில்நுட்பத்தை வாங்கி நீங்க கூட மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்றதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். ரூபாயே செலவழிக்காம மல்டிப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கோம். 5 ரூபா செலவழிச்சீங்கன்னா ஒரு ஹெக்டர் 2.5 ஏக்கர் 5 ஏக்கர் கூட நீங்க வந்துட்டு எதிர் உயிர்கொல்லியை வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த டெக்னாலஜி உலகத்துல எந்த இடத்துலயுமே கண்டுபிடிக்கல. மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 10 லட்சம் 20 லட்சத்துக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்தா தான் நுண்ணுயிரை வந்து எதிர் உயிர்கொல்லியை வந்துட்டு உற்பத்தி செய்ய முடியும். ஆனா நம்மளுடைய டெக்னாலஜில பாத்தீங்கன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா படிக்காத ஒருத்தங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு 400 லிட்டருக்கு மேல வந்துட்டு உற்பத்தி பண்ணலாம். 1 லிட்டர் வந்துட்டு 1 ஏக்கருக்கு அப்ளை பண்ணலாம். சோ அந்த மாதிரி தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மாதிரி தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். சரி, இதுல வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, எங்களுக்கு கெமிக்கல் தான். நார்மலா எல்லா விவசாயிகள் என்ன பண்றாங்க, மருந்துனா போதும், அவங்க முகத்துல வந்து சிரிப்பு வந்துருது. ஒன்னு சொன்னோம் அப்படின்னா சார் அதுக்கு மருந்து இல்லையான்றாங்க. சரி, ஒரு மருந்து சொன்னோம்னா சார் வேற ஏதாவது கலக்கலாம். இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து தயவு செய்து இந்த விவசாயிகள் வந்து கைவிடுங்க. ஏன்னா நம்ம வந்து இப்ப எந்த காலகட்டத்தில் இருக்கோம்னா நம்மளா வந்து வரவழைச்சுக்கிறோம் எல்லா நோயும். கேன்சர்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு தெரியும், வந்துச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. சோ அப்படிப்பட்ட கேன்சர் வரக்கூடிய இது வந்து எப்படின்னா இந்த கெமிக்கல்ல நம்ம வந்து அடிக்கிறோம் இல்லையா, நம்ம வந்து அடிக்கிறப்ப என்ன செய்யறோம், இது வேறவங்களுக்கு போகுதுன்னு நினைக்கிறோம். ஆனா நமக்கே வருதுன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த நெல்லை நீங்க பயன்படுத்துறீங்க, நெல்லோ ஏதோ ஒன்னு பயிர் செய்யறீங்கன்னா அதுக்கு மருந்து அடிக்கிறீங்க. நிறைய இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்னு சொல்றோம். தேவைக்கு அதிகமாகவும் அல்லது தேவையில்லாத மருந்தையும் யூஸ் பண்றப்ப உணவுல மருந்து கலந்துறதுனால நம்ம என்ன அதை சாப்பிட்டுட்டு நம்ம வாழ்நாள் முழுவதும் சம்பாதிச்ச பணத்தை போய் டாக்டர் கொடுக்குறோம். உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ரூபாயை கொடுத்துட்டு பேசாம வீட்டுல கிடக்குறோம்னு தெரியும். அதனால வந்துட்டு உழைத்து சம்பாதித்த பணத்தை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம நிலை எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க தேவை இருந்தால் மட்டும்தான் கெமிக்கலை பயன்படுத்தணும். தேவை இல்லைன்னா பயன்படுத்தக்கூடாது. அதுதான் முக்கியம். பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, தேவை இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்படியே தேவை இருந்தா கூட அது வந்து அதற்குரிய மருந்தா அப்படின்னு பார்த்து சொல்லணும். நான் வந்து ஜென்ரலா சொல்றேன், எல்லா பயிருக்கும் எல்லா விவசாயிகளும் தயவு செய்து கடைப்பிடிங்க. காரணம் என்னன்னா உலக அளவுல 2,25,000 பேர் இறக்குறாங்க மருந்து சாப்பிடறதுனாலயோ அல்லது மருந்து தெளித்த பயிர்களை சாப்பிடறதுனாலயோ 2,25,000 பேர் வந்து இறந்துகிட்டு இருக்கிறாங்க. நிறைய நோய்கள் வந்துகிட்டு இருக்கு. அதனால வந்துட்டு தேவைக்கேற்ப மருந்துகளை வந்து உபயோகிக்கணும். எதிர்கொல்லியை நீங்க வந்து பயன்படுத்த பாருங்க. ஏன்னா அது வந்து நமக்கு வந்து தீங்கு விளைவிக்காதது, செலவு இல்லாம பண்ணக்கூடியது. சோ அதனால வந்துட்டு நீங்க அதை கடைபிடிக்கணும். அப்போ நீங்க வந்து கெமிக்கல் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கார்பன் டாசிம்ன்ற மருந்து இருக்கு. எகைன் கார்பன் டாசிம் தான் ஒரு 500 ரூபாய் கிலோ விற்கும். அதுல வந்து என்ன பண்ணணும்னா நீங்க வந்து கிழங்குல நினைச்சு நட சொன்னேன். அது நட்ட பின்னாடி கிழங்கை சுத்தி மரத்தை சுத்தி ஊத்தலாம். அதை வந்து 1 கிராம் 1 லிட்டர் தண்ணின்ற அளவுல ஒரு 3-4 லிட்டர் நல்லா வேர் பகுதி ஃபுல்லா நனைகிற மாதிரி ஒரு 3-4 தடவை நீங்க வந்து ஊத்தி விடலாம். பிளஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்டுல வந்து இன்ஜெக்ஷன் வந்து கோன் ஊசி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 40 டிகிரி ஆங்கிள் 10
சென்டிமீட்டர் ஆழத்துக்கு ஓட்டை போட்டு மண்ணுல இருந்து மேல 3 அடி உயரத்துல தண்டுல ஓட்டை போட்டு ஒரு இடத்துல ஓட்டை, அதுக்கு ஆப்போசிட் சைடுல 6 அடியோ அல்லது 5 அடியோ கீழே தரையில இருந்து மேல 5 அடியில வந்து இதே மாதிரி வந்து கொனிசி வச்சு ஓட்டை போட்டு மாட்டுக்கு போட்ட ஊசி இருக்கும் சிரிஞ்சு, அந்த சிரிஞ்சை வாங்கி 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீர்ல கலந்த கலவையில சொல்யூஷன் எடுத்து நம்ம வந்து ஒரு 10 மில்லி வந்து இதுல வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். இது வந்து நீங்க வந்து பழகிக்கணும். நான் இப்ப வந்து சொல்றேன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஆனா நீங்க வந்து நல்லா கரெக்டா பண்ணணும்னா இங்க வந்து கத்துக்கிட்டு நீங்க போட்டீங்கன்னா இந்த 3 மெத்தட், அதாவது கிழங்குல நினைச்சு நடுறது 1, கண்ணை சுத்தி ஊத்துறது 1, 2, 3வது வந்து தண்டுல வந்துட்டு இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்கறது இந்த பெவிஸ்டினை. இதை வந்து ஒரு 3 அல்லது 4 தடவை ஒரு 20 நாளைக்கு ஒரு தடவை அது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இந்த நோயில இருந்து விடுபடலாம். அதே மாதிரி வந்து குட் அக்ரிகல்ச்சரல் பிராக்டிசஸ் சொல்றோம். அதை வந்து என்ன அப்படின்னா களை இல்லாம பாத்துக்கிறது. ஏன்னா களையிலையும் கூட வாடல் நோய் வந்து உண்டு பண்ணக்கூடிய காரணிகள் வந்து வாழுது. நமக்கு சிம்டம் தெரியாது, ஆனா வந்து இந்த களை மூலம் பரவுது. களைகள் அதிகமா இருந்ததுன்னா அதுல வந்துட்டு இது வாழுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், களைகள் இல்லாம பாத்துக்கணும். அதே மாதிரி யூரியாவை அதிகமா பயன்படுத்தக்கூடாது. எதுக்குமே வந்து யூரியா வந்து அதிகமா பயன்படுத்தக்கூடாது. பொட்டாஸ் அதிகமா போடலாம். பொட்டாஸ் தான் நமக்கு வந்து அந்த பிளான்ட்டுக்கு வந்து எதிர்ப்பு தரக்கூடியது பொட்டாஸ். அப்போ வந்து நான் சொல்ல வர்றது வந்து போடக்கூடாதுன்னு கிடையாது, பேலன்ஸ்டா நீங்க வந்து என்ன ஆராய்ச்சியாளர்கள் ரெக்கமெண்ட் பண்றோமோ அதை வந்து நீங்க வந்து போடணும். இந்த உரத்தை அது மாதிரி போடணும். அதே மாதிரி உரங்கள்லாம் வந்துட்டு நீங்க இயற்கை சார்ந்த உரங்கள்லாம் அதிகமா பண்ணணும். இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நல்லது. அதே மாதிரி நான் வந்து பயிர் சுழற்சியை சொன்னேன். பிளஸ் வந்து என்ன பண்ணணும்னா இந்த சனப்பை அதெல்லாம் போட்டு நீங்க வந்து நடவு செஞ்சு அதெல்லாம் பண்றீங்க. 45 நாள்ல வளர விட்டு அப்புறம் வந்துட்டு நீங்க உழுது அதுக்கடுத்து நீங்க வந்து நெல்லு நட்டாலோ அல்லது வாழையை நட்டாலோ ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மரத்தை வந்து இப்ப வெடிவாலை வந்துருச்சுன்னா உடனே அதை வெட்டக்கூடாது. வெட்டினா அதுல வந்து பரவும். கேன்சர் கட் பண்ணி விட்டோம்னா புறம் பரவுது இல்ல உடம்புக்குள்ள. அது மாதிரி வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட மரத்தை உடனே வந்துருச்சு வெட்டி அப்புறப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அப்புறப்படுத்தி அங்க தூக்கி போட்டீங்க அப்படின்னா நிலத்துல தூக்கி போட்டீங்கன்னா நிலத்துக்குள்ள இருக்கும். தண்ணி வாய்க்கால தூக்கி போட்டீங்கன்னா தண்ணி போறப்ப அதுல இருந்து எல்லாமே மத்த எல்லா மரத்துக்கும் எல்லா வயலுக்கும் பரவும். தண்ணி போற வாய்க்கால மட்டும் தூக்கி இந்த பாதிக்கப்பட்ட மரத்தை வெடிவாலை வந்த மரத்தை தூக்கி போடாதீங்க. தயவு செய்து உங்க நிலத்திலயும் வெட்டி போடாதீங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை மத்த மரத்துல உள்ள தாரெல்லாம் வெட்டிட்டு இந்த வாடல் நோய் வந்த மரத்துல மட்டும் என்ன பண்ணணும்னா கடைசியில பாத்தீங்கன்னா ரவுண்ட் அப்ன்ற மருந்து இருக்கு, களைக்கொல்லி இருக்கு, அதை வந்து கொஞ்சம் இன்ஜெக்ட் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுங்க தண்டுல, அது வந்து செத்து போயிடும். செத்து போயிட்டுன்னா அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், மரக்கழிவுகள் இருக்கு இல்லையா, மரக்கழிவுகள் இல்ல அப்படின்னா வேற ஏதாவது வைக்கோல் இல்லைன்னா வேற ஏதாவது வச்சு அதை வந்து அதுல போட்டு மண்ணெண்ணெயை லைட்டா ஊத்தி விட்டு தீ வச்சு விட்டுறணும். தீ வச்சு விட்டீங்கன்னா அது வந்து அந்த நிலத்துக்கோ அல்லது மற்ற மரத்துக்கோ பரவாது. இது வந்து ஒரு நல்ல மெத்தட், நோய் உண்டு பண்ணக்கூடிய காரணிகளை குறைக்கக்கூடிய மெத்தட். சோ இது மாதிரி நீங்க வந்துட்டு பல முறைகள் இருக்கு. இதுக்கு பேரு இன்டகிரேட்டட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட், ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகள்னு சொல்லுவோம். நிறைய இருக்குது. ஆனா முக்கியமானது மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து நம்ம தேசிய வளர்ச்சி மையத்துக்கு வாங்க. நாங்கெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் ரெடியா இருக்கிறோம். தொலைபேசி மூலமாவும் அழைக்கலாம், கைபேசி மூலமாவும் அழைக்கலாம், நேரடியாகவும் வரலாம். நாங்க உங்களுக்காக தான் இருக்கிறோம். நீங்க தான் வரமாட்டேன்றீங்க. கடையில போய் வாங்கிட்டு தேவையில்லாம ரூபாயை செலவழிச்சிட்டு அது வந்து நோய் குறைஞ்சா கூட பரவாயில்ல, நோயும் குறையாது. அல்லது வந்து அன்ரிலேட்டட் கெமிக்கல்ஸ் கூட வாங்கி நிறைய இப்ப பூச்சிக்கு போய் கேட்கறீங்க அப்படின்னா நோய்க்கு உள்ளதையும் சேர்த்து கொடுப்பாங்க, நோய்க்கு போய் கேட்டீங்கன்னா பூச்சிக்கு உள்ளதையும் சேர்த்து கொடுப்பாங்க. சோ இது மாதிரி போய் மாட்டிக்கிறாங்க. தயவு செய்து அக்ரி டிபார்ட்மெண்ட்ஸ்ல வேலை செய்யக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஆபீசர், வேளாண் அலுவலர், உதவி வேளாண் அலுவலர் நிறைய பேர் இருக்கிறோம் உங்களுக்காக. அவங்க எல்லாம் நீங்க வந்து பயன்படுத்திக்கணும். ஏன்னா நமக்காகத்தான் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. வாழை மட்டும் சொல்ல, எந்த பயிர்னாலும் சரி உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா நேரா அங்க போய் கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு உதவுவாங்க. எங்கிட்டையும் வாங்க, நாங்க வாழை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றோம். இது வரைக்கும் நான் சொன்னது வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு வந்து விவரம் தெரியணும் அப்படின்னா என்னுடைய கைபேசி நம்பர் சொல்றேன், 90 80 86 24 53. இது வந்து பேசுறதுக்கு. நீங்க சப்போஸ் வந்து மரம் எப்படி இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த போட்டோ எடுத்து நீங்க அனுப்புனீங்கன்னா உடனுக்குடனே நம்ம வந்து இது வெடிவாலையா இல்லையான்னு சொல்லிடுவோம். 944 35 89 88 2 இந்த எண்ணுக்கு வந்து அனுப்பி விட்டீங்கன்னா, நீங்க போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சரியான தீர்வுகளை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காமாட்சி அக்கா, 1993 ஆரம்பிக்கப்பட்ட போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் நம்ம மாவட்டத்துல இருக்கிறது நமக்கெல்லாம் பெருமையான விஷயம் இல்லையா? ஆமா பூங்குடி, திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் தங்கவேலு சாரு இன்னொரு முக்கியமான விவரத்தையும் சொன்னார் இல்ல? ஆமா ஆமாக்கா,
உலகத்திலேயே யாருமே கண்டுபிடிக்காத வாழை வளர்வதற்கு தேவையான நுண்ணுயிர்களை கொடுக்கற பனானா சக்திங்கிற திரவத்தை கண்டுபிடிச்சிருக்காங்களாமே. பூங்குடி, நம்மள மாதிரி உள்ளவங்க எல்லாம் இந்த தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தொழிலாவும் எடுத்து செய்யலாமா. நல்லா கேட்டியா? காமாட்சி அக்கா, உன் வயலுக்கு இன்னைக்கு வேலைக்கு வந்ததே இதுக்காகத்தானே. என்ன சொல்ற பூங்குடி? ஆமா, பின்ன என்ன, வந்த வேகத்துல நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணலாம்னு கேட்டிருந்தனா நீ என்ன சொல்லியிருப்ப? முடியாதுன்னு தான் சொல்லி இருப்பேன். ஆனா இப்ப என் வாயாலேயே தொழில் பண்ணலாம்னு சொல்ல வச்சிட்டியே பூங்குடி. இது மட்டும் இல்லக்கா, ரொம்ப ரொம்ப முக்கியமா உன் வயல்ல இருக்கிற வாடல் நோய்க்கு என்ன தீர்வுன்னு தெரிஞ்சுக்கிட்டல்ல. ஒரு கல்லுல 2 மாங்காய். பூங்குடினா சும்மாவா? நம்மள பத்தி பெருமையா பேசுறதுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்குது. என்ன பூங்குடி சொன்ன? இல்லக்கா, வேலை முடிஞ்சிருச்சு. மம்முட்டிய நான் கழுவி வைக்கட்டுமா, இல்ல நீங்களே? வேண்டாப்பா சாமி, வேண்டவே வேண்டாம். பாதை இப்படி இருக்குது, நீ இப்படிக்கா போ. மம்முட்டிய நானே கழுவிக்கிறேன். வாழையும் வளமையும் தொடரில் இன்று வாழையில் ஒருங்கிணைந்த வாடல் நோயை கட்டுப்படுத்தும் முறைகள் உரை வழங்கினார் திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய பயிர் நோயியல் துறை முதன்மை விஞ்ஞானி முனைவர் ஆர் தங்கவேலு அவர்கள். அமைப்பு பி சின்னசாமி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நாளை சனிக்கிழமை ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற தலைப்பில் ஒருநாள் நிலைய பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் எளிய முறையில் மாடி தோட்டம் அமைப்பது குறித்தும் வீட்டின் அன்றாட தேவைகளுக்கு ஏற்ப காய்கறி தோட்டம் அமைப்பது குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. வீட்டிலேயே தயாரிக்கப்படும் காய்கறிகளை உட்கொள்வதன் மூலம் நமது அன்றாட ஊட்டச்சத்து தேவை பூர்த்தி செய்யப்படுவதோடு ரசாயனம் இல்லாத உணவு கிடைக்கப் பெறுகிறது. இதனை கருத்தில் கொண்டு மாடி தோட்டம், வீட்டு காய்கறி தோட்டம் பற்றிய விழிப்புணர்வு, விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி நடத்தப்பட உள்ளது. ஆர்வமுள்ள விவசாயிகள் பங்கு பெற்று பயனடையுமாறு இந்நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். மேலும் விவரங்களுக்கு 0431 என்ற முன்னிணைப்போடு 29628554 மற்றொரு எண் 9085404112. நாளை பிற்பகல் 2:15 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் முதல் வருஷம் பாதி விளைஞ்சது. ஜெனரலா ஒரு 3-4 இயற்கை விவசாயிகளோட கலந்து ஆலோசிச்சேன். நீங்க ஜீரக சம்பா போட்டுறீங்களா, ரொம்ப மகசூல் கம்மி தானே ஆகும் அப்படின்னாங்க. கேட்டப்ப ஒரு மாவுக்கு 5 மூட்டை விளைஞ்சாலே பெரிய விஷயம். ஏன்னா ஜீரக சம்பாவோட விலையும் ஜாஸ்தி, ஏன்னா ரொம்ப சன்னமா இருக்கும் வாசனை ஜீரக சம்பா. அதனால அவங்க சொன்னது 5 மூட்டை கிடந்ததுன்னா பெரிய விஷயங்க இயற்கை முறையில அப்படின்னு. அதுதான் நார்மலான விளைச்சல் அப்படின்னா எங்களுக்கு 4.5 மூட்டை கண்டு. இயற்கை விவசாயிகளை உருவாக்கும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கும்பகோணம் விஷ்ணுபுரம் வி பத்மநாபன் அவர்கள். நாளை இரவு மணி 7:25க்கு உழவர் உலகத்தில் இந்த மரவள்ளி கிழங்குல மதிப்பு கூட்டு பொருள் அப்படின்னா முக்கியமா வணிக ரீதியான ஏற்றுமதி செய்யக்கூடியது. ஒன்னு ஸ்டார்ச். ஸ்டார்ச்னா அந்த மாவு, ஜவ்வரிசி, சேகோ அப்படின்வாங்க. 300 to 400 சேகோ ஃபேக்டரிஸ் நம்ம நாமக்கல், தருமபுரி, சேலம் ஏரியாவில் அதிகமா செயல்பட்டு வருது. சிப்ஸ் அந்த பாக்கெட் போட்டு தராங்க. அதே மாதிரி நூடுல்ஸ், மேக்ரோனி, வெர்மிசெலினா இந்த சேமியாவுக்கு யூஸ் பண்றாங்க சார், அது பிஸ்கட், இதெல்லாம் பாத்தீங்கன்னா வணிக ரீதியான ஏற்றுமதி செய்யக்கூடிய மதிப்பு கூட்டு பொருட்கள். மரவள்ளி கிழங்கில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானி முனைவர் எஸ் முல்லைமாறன் அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சி நாளை இரவு மணி 7:25க்கு உழவர் உலகத்தில் கேட்டு பயன் பெறுங்கள். உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள். எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கி. நிறைவு பெற்றது உழவர் உலகம். எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை
வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டு